எஸ்சி பட்டியல 76 சாதிகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே எஸ்சின்னா ஒண்ணு இல்ல பறையர் ஆதி திராவிடம் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா 76 சாதிகள் இருக்கு. எங்க சாதிக்கு இது வேணும், உங்க சாதிக்கு இதுயா அப்படின்னு இந்த எஸ்சி பட்டியல இருக்கக்கூடிய அந்த சாதிகளுக்குள்ளாவே பிரிவுகள் ஏற்படும் போது பிரச்சனைகள் வரும். அப்ப இவர்களுக்குள்ளாகவே இவங்க அடிபட்டு இருக்கும்போது எப்படி மேலிடத்துல தங்களுடைய குறைகளை மொத்தமா கேட்பாங்க? நீதித்துறை சுதந்திரமான அமைப்பு தானே, அப்ப நீதித்துறை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தானே செயல்படுன்னு கேட்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மத்தியில் ஆளக்கூடிய அந்த பாஜக அரசினுடைய பக்கமாக தான் அந்த நீதித்துறை இருக்குதான். உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்காக போராடக்கூடிய இந்த எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அது எஸ்சி பட்டியலில் இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற வச்சா நாங்க முதலமைச்சரா ஒரு எஸ்சி ஆளை கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு. அதே போலவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த உள்ஒதுக்கீடுகளை அவங்களே உருவாக்கலாம், அதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது கிரிமி லேயரை வந்து எஸ்சி பட்டியலுக்கும் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னாங்க. ஸோ இதை எதிர்த்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சார். அது ஏன் அது எதிர்க்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். அதாவது மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா இப்ப சனாதன சக்திகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருக்காரு, அவர் RSS பின்புலத்தில் இயங்குறது. அந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ஒதுக்கீடை கொண்டு வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா இது சட்டமா ஆச்சுன்னா இப்போ இவங்க மாநில அரசுக்கு பவர் இருக்குதுன்னா அவங்க நினைச்சபடி உள்ஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கொண்டு வந்தா என்ன ஆகும், இப்ப எஸ்சி பட்டியலில் இருக்கிற மக்கள் பல சாதி மக்கள் ஓரளவுக்கு இப்ப ஒற்றுமையா இருக்காங்கன்னா அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டின் அளவை எக்ஸ்ட்ரா கேட்கிற அளவுக்கு அவங்க இப்ப முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, அவர்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்த பாக்குறாங்க. இந்த ஒதுக்கீடு மூலியமாக ஒரு பிளவை ஏற்படுத்த பார்ப்பாங்க. இப்ப எப்படி இந்த பிளவு உருவாகும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம தமிழகத்துல எடுத்துங்க, எஸ்சி பட்டியல 76 சாதிகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே எஸ்சின்னா ஒண்ணு இல்ல பறையர் ஆதி திராவிடம் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா 76 சாதிகள் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சாதிகளுக்கும் அந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது அந்த சாதிகளை தனித்தனியா பிரிக்கிற ஒரு சூழல் உருவாகும். அதனால என்ன ஆகும், ஒற்றுமையா இருந்த அதாவது எஸ்சி பட்டியல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அல்லது எதிர்த்து போராட்டங்கள் செய்வாங்க. இப்ப தனித்தனியா பிரிக்கும் போது அவர்களுக்குள்ளாகவே சண்டை சச்சரவுகள் விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன் எங்க சாதிக்கு இது வேணும், உங்க சாதிக்கு இதுயா அப்படின்னு இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த சாதிகளுக்குள்ளாவே பிரிவுகள் ஏற்படும் போது பிரச்சனைகள் வரும். அப்ப இவர்களுக்குள்ளாகவே இவங்க அடிபட்டு இருக்கும்போது எப்படி மேலிடத்துல தங்களுடைய குறைகளை மொத்தமா கேட்பாங்க? இதுதான் அரசியல் சுற்றமும். இப்ப RSS என்ன பண்ணுதுன்னா பார்ப்பனியும் பிராமணத்தினுடைய பக்கமா அது நிக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப இவங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கிறதுனால தானே நம்ம கிட்ட எதிர்த்து அந்த இடஒதுக்கீடு மூலமா கேட்டு அதிகாரத்தை பகிர்ந்துட்டு வராங்க. அதிகாரம் எல்லா துறைகளும் மேல் துறைகளும் வந்துட்டாங்கன்னா அப்ப நாமளாம் எங்க போறது அப்படின்னாங்க. இவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி இவங்களை காலத்துக்கு அப்படியே அடிச்சுட்டு இருக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நவீன முறையில அவங்களை எப்படி பிளவுகள் ஏற்படுத்துன்றது தான் நீதித்துறையின் மூலியமாக அதை கொண்டு வராங்க. நீதித்துறை சுதந்திரமான அமைப்பு தானே, அப்ப நீதித்துறை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தானே செயல்படுதுன்னு கேட்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல மத்தியில் ஆளக்கூடிய அந்த பாஜக அரசினுடைய பக்கமாக தான் அந்த நீதித்துறை இருக்குது. அவங்களுக்கு சார்பாக தான் நடக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிற ஆளுங்க தான் நீதிபதிகளை நியமனம் செய்வாங்க அப்படின்றது நீங்க நிறைய தீர்ப்புகளை பார்த்துருப்பீங்க. அதனால மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கூடக்கூடாதுன்னு எதிர்த்தார். அப்புறம் கிரிமி லேயரை கொண்டு வந்தா எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஒரு தலைமுறை ஒரு வேலைக்கு போயிட்டா அடுத்த தலைமுறை அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியாது. கிரிமி லேயர் கொண்டு வந்தா இன்னைக்கு அறிவுறுத்தல்னு சொல்லுவாங்க, ஆனா நாளைக்கு அது கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அந்த ஒரு அச்சத்துல உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்காக போராடக்கூடிய இந்த எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த இடத்துல இப்ப எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அல்லது ஓபிசிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. யாரால நடக்குது, அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்களால் இருக்குது. அப்ப பார்ப்பனர்கள்ன்றது யாரு, பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பனர்கள் தான். நீதிபதிகள் எடுத்துக்கங்க, எத்தனை நீதிபதிகள் முக்கால்வாசி பேர் பார்ப்பனராக தான் இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு மத்திய அரசு ஆளக்கூடிய அந்த பாஜக அரசு RSS பின்புலம் தானே, RSS சொல்றதா தான் அங்க செயல்படுது. அப்ப RSSன்றவங்க யாரு, பார்ப்பனியம் உயர சாதின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனியர்கள். அப்ப எஸ்சி பட்டியல் ஒரு பிரச்சனை நடக்குன்னா யாரு குரல் கொடுப்பாங்க,
அந்த எஸ்சி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் தான் குரல் கொடுப்பார். அப்போ ஒரு மாநில முதலமைச்சர் நினைச்சா ஏதாவது அந்த வலியுறுத்தலாம், இல்லை கண்டனங்கள் பதிவு செய்யலாம், இல்லை சட்டங்களை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம். அப்போ எஸ்சி பட்டியலில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது திமுக அரசோ அதிமுக அரசோ என்ன பண்ணுவாங்க, ஒரு மேலோட்டமாக தான் கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க திமுக அரசு என்பதும் அதிமுக அரசு என்பதும் பல சாதிகள் எல்லாருமே கடந்திருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டரும். இப்ப திருமாவளவன் அவர்கள் எஸ்சி மக்களுக்காக தான் போராடுறதில்ல, பொது மக்கள் எல்லாத்துக்காக போராடுறாரு. இருந்தாலும் எஸ்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா அவர் நிற்கிறார். அப்ப ஒரு எஸ்சி பட்டியலிருந்து ஒரு படிச்சு முன்னேறி அரசியல் தெளிவோட ஒருத்தர் முதலமைச்சரை வந்தா அந்த 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 ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரான்னு வச்சுக்க, இந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்? அப்ப என்னன்றாருன்னா, என்னதான் நம்ம திறமையாக இருந்தாலும், நம்ம சரியான முறையில குரல் கொடுத்தாலும், பொதுமக்களுக்காக இல்லை அனைத்து சமூகங்களுக்காக குரல் கொடுத்தாலும் ஒரு எஸ்சி ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது, இது நிரசனம் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மைதான். ஒரு எஸ்சியை அவ்வளவு எளிதாக முதலமைச்சர் ஆக்க முடியாது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுக்கிட்டே நிறைய புகுத்தி வச்சிருக்காங்க. இதர கட்சிகளாக அதான் பிரித்து வறுமை சூழ்நிலைனால ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த மக்கள் அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு சின்ன சின்ன வெவ்வேறு கட்சிகள். அப்போ ஒரு எஸ்சி இப்போ திருமாவளவன் நிற்கிறாருன்னா ஒரு 3 சீட்டு 4 சீட்டுக்கு மேல நின்று வின் பண்ண முடியல. காரணம் என்ன? மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்துறதில்ல. காரணம் அவரு சரியா இல்லை, அவர் மக்களுக்காக போராடலன்றது கிடையாது, மக்களை அப்படி பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால எஸ்சியில் இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குறது மற்ற யாருமே விரும்ப மாட்டாங்க. உண்மையிலுமே டிஎம்கேல இருக்கிறவங்களே ஒரு முக்கிய துறை அமைச்சர்களுக்குன்னா வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஒரு எஸ்சியை முதலமைச்சர் போட்டா ஏத்துக்குவாங்க அவங்க? எப்போ அவங்களுக்கு என்னதாலும் அந்த சாதி உணர்வு இருக்கும். இதை தான் அவர் சொன்னார். உடனே இதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்கிட்ட ஒரு பிரஸ் கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஒரு தலித் லீடர் மாநிலத்து முதலமைச்சராக எப்பவுமே வர முடியாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு, உங்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது இதை கேப்ல கெடா வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதிலை எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற வச்சா நாங்க முதலமைச்சரா ஒரு எஸ்சி ஆளை கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்சியில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் நிறுத்தினா யார் வேணாலும் நிறுத்த முடியுமா? எல்முருகன் கூட பிஜேபியில் இருக்காரு, அவரை போயிட்டு ஒரு முதலமைச்சரை நிறுத்த முடியுமா? இதே அதாவது எப்படி சொல்றது, அந்த சாதி வெறி, அந்த பாசிச, அந்த சனாதன சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தலித்தை கொண்டு போய் நீங்க மாநில முதலமைச்சராக இருக்கு, அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அவருக்கு அரசியல் அறிவும் தெரியாது, ஒரு சமத்துவமும் தெரியாது. அதாவது பல பல இனங்களின் அருங்காட்சியமாக இந்தியா திகழ்கிறது நம்ம சொல்லியிருப்போம். அப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு சாதகமான சமத்துவமான இந்த நாடு உருவாக்கணும், இந்த மாநிலத்தை உருவாக்கும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு சமத்துவமா பார்க்க ஒருத்தரால தான் அந்த நிர்வாகத்தை பண்ண முடியும். அப்ப யார் வேணாலும் முதலமைச்சரா நீங்க எஸ்சி விடுன்னு கேட்கல. அரசியல் அறிவு இருந்துமே ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு தலித்தையா கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றத அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு உடனே இதுதான்டா சாக்கு அப்படின்னு மக்கள் முதல்ல இப்படி ஒரு இது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு எப்படி அந்த வார்த்தைகளை அவர் ஒரு பெரிய தலைவர்னு சொல்றாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பாருங்க. ஒரு காலத்துல அங்கீகாரம் இல்லாத கட்சி, ஒரு சீட்டு வின் பண்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு கட்சி, இன்னைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை 2 பொது தொகுதி 2 தனி தொகுதி. அப்ப அவருடைய அரசியல் பாருங்க, அவர் அரசியலுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. அன்றைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னா, அப்ப சரியான ஒரு நகர்வில் அவர் போயிட்டு இருக்காரு, சரியான அரசியலை முன்னெடுத்து போறாரு, மக்கள் அவரை நம்பி வாக்கு செலுத்துறாங்க, வெற்றி பெற வச்சு அவரை முன்னேறி கூட்டிட்டு போறாங்க. ஆனா பிஎம்கே என்ன பண்ணுது? இதற்கு முன்னாடி அங்கீகாரம் கட்சி, பல இடங்கள் வெற்றி பெற்ற கட்சி, இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற சீட்டு வாங்க முடியல, ஒரு சட்டமன்ற சீட்டு வாங்க முடியல. அப்ப அவர்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கு? முன்னேறினவங்க கீழே இறங்கிட்டாங்க, மேல போனவங்க கீழே இறங்கிட்டாங்க. அப்ப அவங்க பக்கம் தவறுகள் இருக்குது, சரியான அவங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ண தெரியலன்னு தான் மக்கள் புரிஞ்சதுனால அவங்களுக்கு வாக்கு செலுத்தல. அப்ப மக்களுக்கு தெரியும், இவரு சொல்றாரு இவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டா இவங்க தலித்த முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு. மக்களுக்கு எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த அர்த்தத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த தலைவர் தொல் திருமாவளவன் சொன்னார் ஒழிய மற்றபடி அவர் பொதுவாக சொல்லலை. அவரு கண்டிப்பா ஒரு முதலமைச்சரை போனா நிர்வாகம் சூப்பரா இருக்குங்க, அதுதான் யதார்த்தம் உண்மை. கண்டிப்பாக அவரும் ஒரு நாள் முதலமைச்சராக வருவார். இந்த மக்களுக்கு, அனைத்து மக்களுக்குமான ஒரு சமத்துவமான சமூக நீதி ஆட்சியை அவர் கொண்டு வருவார் என்று நாம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா அவருடைய முயற்சிகள் வீண் போகாது.
மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.